அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் KTVschool யூடியூப் சேனல். நம்ம சேனலில் அந்த உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவல்லாம் உடனுக்குடனே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச அடுத்த எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்ருக்குறோம். இதில் ஸ்டூடெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், பேரண்ட்ஸு எல்லா தரப்பு மக்கள் இருக்காங்க. இந்த வீடியோவில் ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை பேசலான்னு இருக்கேன். இந்த நெக்லிஜென்ஸ் அப்படி சொல்லுவாங்க, தவிர்க்கிறது இல்லைனா அசால்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறது இருக்குது. இந்த மாதிரிலாம் இதனால் என்னென்ன பாதிப்புகள் இருக்குது இந்த கவுன்சிலிங் பொழுது சில பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அவங்களோட ஒப்பீனியனை. அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லலான்னு இருக்கேன். ஸோ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் அந்த அப்டேட்டில் உடனுக்குடனே உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும். இன்றைக்கி காலையில் ஒரு பேரண்ட்டை கால் பண்ணிவிட்டு, சார் எங்களுக்கு இந்த ஒரு ஜஸ்ட் இமெயில் ஐடியில் ஒரே ஒரு லெட்டர் மாறினதுனால இந்த கவுன்சிலிங் எங்களுக்கு வராமல் போயிடுச்சு, கவுன்சிலிங் இன்ஃபர்மேஷன் லெட்டர் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ப்ராசஸில் 7.5% கோட்டாவில். அப்போ நான் என்ன சார் பண்ணுறது இப்போ இந்த சூழ்நிலையில்? இப்போ ஆல்மோஸ்ட் இந்த 7.5%க்கான ஸ்பெஷல் கோட்ட ஆஃப்லைன் கவுன்சிலிங்கு நேற்று முடிஞ்சுது, கரெக்டுங்களா? நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எதனால் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் தொடர்பு வந்து இல்லாமல் போச்சு அந்த இமெயிலில் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக்னால. பட் அதே அவங்கள மற்ற கோர்சஸ்க்கெலாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இமெயில் ஐடி எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு. இதில் என்ன சொல்ல வரேன்னா, ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டு அந்த பேரண்ட்டாக இருக்கிறவங்க, இல்லை இந்த ஃப்யூச்சரில் அடுத்த வருஷம்லாம் அப்ளை பண்ண போகிறவங்க ரொம்ப கவனமாக பண்ணிவிடுங்க. இந்த மொபைல் நம்பர் அண்டு இமெயில் ஐடி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பர்பஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் மாற்றம் இருந்துச்சுன்னு சொன்னால் கஷ்டம், உங்களுக்கு கம்யூனிகேஷனு தொடர்பு இல்லாமல் போயிடும் இருக்குது. ஓகேங்களா? இது அதுக்கு தான் இந்த ஒரு விஷயத்த சொல்ல வந்தேன் இருக்குது. அடுத்ததாக இன்னொரு பேரண்ட்டு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் பொண்ணு வந்துட்டு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தான் படிக்கணும்னு நினைக்குது. இப்போ நான் முன்னாடி சொன்ன விஷயம் தான் சேம். அவங்க அக்ரிகல்ச்சர் தான் படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்ததுனால தான் அந்த ஒரு விஷயம் இருக்குது. இவர் சொன்ன விஷயமும் அதாவது அக்ரிகல்ச்சர் தான் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் பிபிஎஸ்சிக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவரோட கட் ஆஃப் வந்து 190ன்னு சொன்னார். 190க்கு இந்த வருஷத்துக்கு அது வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அப்போ என்ன அட்வைஸ் சார், ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்கள், உங்கள் ஆலோசனை என்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் பொதுவாக சொல்கிறது வந்து பார்த்தோம்னா, இப்போ 190 பிபிஎஸ்சி கட் ஆஃப் பண்ணுறது ரொம்ப கம்மி, வாய்ப்பு கிடைக்காது. நீங்கள் ரிப்பீட்டர் கோர்ஸ் போகலாம். நீட்டு ரிப்பீட்டர் கோர்ஸ் போனீங்கன்னா நான் நீட்டு எழுதிட்டு வரலாம், நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரு சஜஷன் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு சஜஷன், அந்த யோசனைகள் இப்படிலாம் வந்து நிறைய பேர் டெய்லி ஸ்டூடெண்ட்ஸு, பேரண்ட்ஸ்லாம் கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ நம்மளும் நமக்கு தெரிஞ்ச சஜஷன் கொடுத்துட்ருக்குறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸு எதாவது தோணுச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். அதோட நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, KTV ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் KTV ஸ்கூல் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது. பேரண்ட்ஸ் குரூப்பில் பேரண்ட்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ரிலவெண்ட்டாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்ததாக என்ன கேள்வி என்னென்னா, எனக்கு இந்த கட் ஆஃப் தான் சார் இருக்குது, இந்த பொண்ணு எங்கே கவுன்சிலிங் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இன்ஃபர்மேஷன் அப்படின்றாங்க. சில பேர் அந்த மெயில் பாக்ஸை ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறீங்க. ப்ராப்பராக இந்த கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ப்ராசஸில் வந்து அடிக்கடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். அடிக்கடி வெப்சைட்டை பார்த்துட்டே இருங்க. ஏதோ ஒரு சின்ன நாள் இன்ஃபர்மேஷன் மிஸ்ஸிங், உங்களுக்கு கம்யூனிகேஷன் தொடர்பு போச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய அந்த 1 இயர் வேஸ்ட்டாக போய்டும் இருக்குது. ஸோ அடுத்த வருஷம் பார்க்கும்போது ட்ரை பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் வருஷம் போட்டி ஜாஸ்தியாக ஆகிட்டு இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. அதுக்காக தான் சொல்கிறது, இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது இந்த தொடர்பு சாதனங்களில், அதாவது மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இது வந்து ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணுங்கள் எந்த விஷயத்துக்கும். தொடர்ந்து வெப்சைட்டை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம சேனல் வீடியோஸும் பார்த்துட்டு தான் சொன்னீங்கன்னா எல்லா அப்டேட்டும் அப்பப்போ கொடுத்துட்டே இருக்கிறேன். தேங்க்யூ. இன்னும் நிறைய சந்தேகங்கள் அடுத்தடுத்த வீடியோலாம் வந்துகிட்டே இருக்குது, பேசுவோம்.